ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரியோட டெய்லி வேர் கலெக்ஷன்ல ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதை வெயிட் அண்ட் வேஸ்டேஜ், கம்பி வளையலுக்குலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஜென்ரலா அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போறோம். என்னோட சீட் ஸ்கீமும் இதில் புதுசாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராட் பேங்கிள் கலெக்ஷன் தான் டெய்லி வேர்க்காக பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பேரா பார்த்தீங்கன்னாவே ஒரு 23 16 கிராம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ வந்து எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ராட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, வேறு எதுவுமே டிசைன்ஸ் கிடையாது. ஸோ இதோட வெயிட் வந்து 23 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து அரௌண்ட் 10% சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஒரு 3 விதமான டிசைன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 கிராம்ஸ் வருது. சிங்கிள் பேங்கிளாகவும் உங்களுக்கு வந்து தருவாங்க. வேஸ்டேஜ் வந்து 10% சொல்லியிருந்தாங்க. இதை தவிர பெருசாக வந்து ராட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை. அப்புறம் யாழி பேங்கிள் இருக்குது. ஸோ யாழி பேங்கிள்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கலெக்ஷன், கொஞ்சம் முறுக்கு மாடல் மாதிரி. இது வந்து 2 பேங்கிளுமே சேர்த்து 16 கிராம் தான் வருது. வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8% சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராட் பேங்கிளுக்கு மட்டும் நம்ம கிட்டக்க போனால் தான் வேஸ்டேஜ் தெரியும். ப்ரௌச்சரில் போட்டிருக்கு இல்லையா, அந்த வேஸ்டேஜ் வந்து கோல்ட் ரேட் வந்து மாற மாற அந்த வேஸ்டேஜும் நமக்கு வந்து மாறும், ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்தது கம்பி பேங்கிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கம்பி பேங்கிள்ஸில் உங்களுக்கு நிறைய டிசைன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 பேங்கிளுமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 கிராம் வருது. வேஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு 3%லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து 2 பேங்கிளாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். 2 பேங்கிள்னால் உங்களுக்கு வந்து 16 கிராம் வரும். ஒரு பேங்கிள் வந்து 8 கிராம். டெய்லி வேருக்கு வந்து நல்லா ஆப்டாக தான் இருக்கும். லைட் வெயிட் தான், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பி பேங்கிள். நெக்ஸ்ட் இந்த ஒரு மாடலுமே அதுதான் 32 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 3லேருந்து 5%க்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பேங்கிள், ஒரு பேங்கிள் வந்து 16 கிராம் வருது. ஸோ வேஸ்டேஜ் வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. டெய்லி வேர் பேங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் அதிகமாக எதுவுமே எடுக்கல, ஏன்னா வந்து சீட்டு செய்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். ஸோ அது வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு சும்மா சைட் பை இந்த வீடியோஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னேன். நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா வந்து மோஸ்ட்லி நிறைய பேங்கிள்ஸ் வந்து கவர் பண்ணி காட்டுறேன். நான் லலிதாலே பார்த்தீங்கன்னா 2 விதமான செட் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்று வந்து மந்த்லியாக கட்டுற மாதிரி. ஆல்ரெடி வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ மந்த்லி சீட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கார்டு மாதிரி தான் நமக்கு தராங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கிடையாது, நோ வேஸ்டேஜ் ஆஃபர் உண்டு 100%. நான் சேரும் போது 11,930 ரூபாய். அதுக்கு வந்து 400 மில்லிகிராம் வந்து ஆட் ஆச்சு. 5000 சீட் வந்து போட்டிருக்கோம் 11 மந்த்து. ஸோ வந்து எங்கே வந்து கலெக்ஷன் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சிட்டு போடுங்க. ஏன்னா வந்து லலிதா ஜுவல்லரியோடது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இப்போ ஒரு பிரான்ச்சில் போட்டோன்னா அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் நம்ம வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 25ஆம் தேதிக்கு முன்னாலே வந்து பே பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கார்ட்லேயும் அது போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பின்னாலே கொடுத்துருப்பாங்க என்னென்னு சொல்லிட்டு. நான் 3 விதமான ஸ்கீமையும் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரீ ஃப்ளெக்ஸி ஃபஸ்ட்டு ஸ்கீம் 11 மந்த் ஸ்கீம், 100% வேஸ்டேஜ் வந்து கிடையாது. நீங்கள் கிராம்ஸ் இல்லைனா அமௌண்ட்டாக வந்து வரவு வச்சுக்கலாம். ஸோ கோல்ட் ஜுவல்லரி, கோல்ட் காயின்ஸ், சில்வர் ஆர்டிகல்ஸ், டைமண்ட் ஜுவல்லரி இது வேணாலும் நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாத பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு போனஸ் கிடையாது. ப்ரீ க்ளோஸ் வந்து 6 மாதத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னா, ஒரு செயினுக்கு வந்து 6% தான். நீங்கள் ஆனால் 6 மாதமும் கட்டியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த 6 மாதம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் 2 தனவந்தனம் 11 மந்த் ஸ்கீம். கிராம்ஸாகவும் ஆட் ஆகும், அமௌண்ட்டாகவும் வந்து அக்குமுலேட் ஆகும். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 50% தான். இப்போ 10% வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா வேஸ்டேஜில் 5% ஃப்ரீ, 5% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு வந்து நமக்கு போனஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ மந்த்லி 5000 ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா போனஸ் வந்து 2500 ரூபாய். அது கிராம்ஸாக உங்களுக்கு வந்து வரவு வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்ட் ஜுவல்லரி, கோல்ட் காயின்ஸ் என்ன வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ப்ரீ க்ளோஸ் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட். ஓல்டு கோல்டு இல்லைனா காயின்ஸ் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஓன் மேக்னா வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. இதே அதர் கோல்டு, அதர் மேக்கு, அதர்
கோல்டு காயின்ஸ்னால் 2% வேஸ்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ்னால் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது. பட் வந்து அதர் மேக்னா பண்ணுறாங்க. அடுத்தது வேஸ்டேஜ் இந்த ஸ்கீமில் வந்து கிடையாது 100%. 11 மந்த் ஸ்கீம் இது. ஸோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது மினிமமாக 10,000 பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீ க்ளோஸ் வந்து 5வது மாதத்துலேயே இருக்குது. ஸோ கோல்ட் ஜுவல்லரி, கோல்டு காயின்ஸ் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அதை பொறுத்து உங்களுக்கு கிராம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 2 லட்ச ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி 22 கிராம்ஸ் வந்து ஒரு கிராம் எவ்வளவோ அதை லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும். ஒன் டைம் டெபாசிட் வந்து க்ளோஸ் பண்ணணுன்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் பட் வந்து நான் சூஸ் பண்ண செயினுக்கு வந்து 10% போட்டிருந்தாங்க. ஸோ வந்து ப்ரௌச்சரில் வந்து இருக்கிற பர்சன்டேஜ் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு அப்பப்போ மாறும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு போய் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.